Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. வால்மார்ட்டில் பணிபுரியும் ஹனேந்திர பிரதாப் சிங் என்ற தொழில்நுட்ப வல்லுநர் பிரபல குரோவ் என்ற புரோக்கரேஜ் நிறுவனம் மற்றும் அதன் நிறுவனர்களான லலித் கேஷ்ரி, ஹர்ஷ் ஜெயின், ஈஷான் பன்சால் ஆகியோர் மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி லிங்க்டின் பதிவில் அதிர்ச்சியளிக்கும் பதிவை வெளியிட்டுள்ளார். இந்த பதிவு தற்போது நீக்கப்பட்டாலும் குரோ தளத்தின் வாயிலாக முதலீடு செய்பவர்களுக்கு இந்த பதிவு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது என்றால் மிக இல்லை. ஹனேந்திர பிரதாப் சிங் தனது பதிவு துவங்கும் போதே குரோ நிறுவனர்களை இந்த மோசடி மற்றும் ஃப்ராட் செயல்பாடுகளில் ஈடுபட நீங்கள் மிகவும் அசிங்கப்பட வேண்டும் என்ற வரிகளில்தான் துவங்குகிறது. அதேபோல இதைத் தொடர்ந்து என்ன நடந்தது என்றும் இந்த பதிவில் விலாவாரியாக விளக்கியுள்ளார். என் சகோதரி 2020ஆம் ஆண்டு குரோ ஆப் மூலம் பராக் பரிக் மியூச்சுவல் ஃபண்டில் சில தொகையை முதலீடு செய்துள்ளார். இதற்கான பரிவர்த்தனை வெற்றிகரமாக நடைபெற்றது. எங்களுக்கு ஒரு போலியோ எண்ணும் ஒதுக்கப்பட்டது. இதுவரை அந்த குரோ ஆப்பில் பிற மியூச்சுவல் ஃபண்ட் நிதிகளைப் போலவே தற்போதைய தொகை, வளர்ச்சி மற்றும் அனைத்து விவரங்களையும் சரியாக காட்டியது. இப்போது நாங்கள் முடிவு செய்த தொகையை திரும்ப பெற முடிவு செய்தோம். ஆனால் ரெடீம் சேவை வேலை செய்யவில்லை. எனவே பராக் பரிக் வாடிக்கையாளர் சேவைக்கு நேரடியாக அழைத்து செக் செய்தபோது அப்போதுதான் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. அதாவது என் சகோதரி குரோ ஆப் மூலம் செய்த முதலீடு பராக் பரிக் ஃபண்டிற்கு வரவில்லை. அதாவது தங்கள் கணக்கின் காட்டப்படும் தொகை பராக் ஃபண்டில் முதலீடு செய்யப்படவில்லை. அதேபோல எங்களுக்கு வழங்கப்பட்ட போலியோ எண் போலியானவை என்றும் பராக் பரிக் வாடிக்கையாளர் சேவை தெரிவித்திருந்தது. இப்போது குரோ வாடிக்கையாளர் சேவையை அணுக முயற்சித்தோம். அவர்கள் முற்றிலும் திமிர் பிடித்தவர்கள், தகுதியற்ற பணியாளர்கள், பேசுவது அல்லது நடந்து கொள்வது எப்படி என்று கூட தெரியாதவர்கள். முதலில் அவர்கள் எங்களிடம் கவலைப்பட வேண்டாம், பிரச்சினை தீர்க்கப்பட்டு பணம் விரைவில் மீட்கப்படும் என்று கூற தொடங்கினர். பின்னர் பிரச்சினையை தீர்க்க உதவுவதற்காக எங்களிடம் கேம்ஸ் ஷீட்டை கேட்டார்கள். பணத்தை சரியாக பராக் பரிக் ஃபண்டில் முதலீடு செய்யாததால் அவர்கள் அதை கேம்ஸில் புதுப்பித்து எங்கள் டேஷ்போர்டிலிருந்து போலியோ விவரங்களை நீக்கி பிரச்சினை தீர்க்கப்பட்டது என்று கூறுகின்றனர். நீங்கள் வெறும் பதிவை துடைத்து பிரச்சினை தீர்க்கப்பட்டது என்று சொல்ல முடியாது என்று ஹனேந்திர பிரதாப் சிங் தனது பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த பதிவை நான் இரவு நேரத்தில் எழுதுகிறேன். எங்கள் அனுமதி இல்லாமல் நாங்கள் செய்வது போல மியூச்சுவல் ஃபண்ட் போர்டுகளில் இருந்து ஓடிபிகளை கோருவது போன்ற முறையற்ற செயல்களில் குரோ ஈடுபடுவது மட்டுமல்லாமல் முதலீடு செய்யப்பட்டுள்ள மியூச்சுவல் ஃபண்ட் பதிவையும் முழுவதுமாக அழித்துவிட்டனர். உங்கள் பிளாட்ஃபார்மிலிருந்து ஒரு ஃபண்டின் முழு விவரங்களையும் அழித்துவிட்டு வாடிக்கையாளர்கள் பயந்து பதிலடி கொடுக்க மாட்டார்கள் என்று நினைக்க முடியாது. முதலீட்டை எளிதாக்குவது என்ற பெயரில் பட்டப்பகலில் நீங்கள் தொடங்கியுள்ள புதிய வகையான கிரிமினல் மற்றும் மோசடியா இது என்று ஹனேந்திர பிரதாப் சிங் தனது பதிவில் தெரிவித்துள்ளார். என் சகோதரி ஏற்கனவே உங்களுக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் அளித்துள்ளார். இதை சரி செய்யாமல் நீங்கள் மோசமான விஷயங்களை செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் நண்பர்களே, நான் ஒரு சராசரி வாடிக்கையாளர் அல்ல. இதை சரி செய்ய எங்களின் சரியான பணத்தை திரும்ப பெறவும் எல்லாவற்றையும் செய்வேன். செபி, நுகர்வோர் மன்றம் அல்லது குற்றவியல் மற்றும் பண மோசடி நடவடிக்கைகளுக்கான நீதிமன்றத்தை அணுகுவது விரைவில் செல்ல தயங்க மாட்டேன் என தெரிவித்துள்ளார் ஹனேந்திர பிரதாப் சிங். சாமானியர்களிடம் இதுபோன்ற மோசடிகளை நிறுத்திவிடுங்கள். அவர்கள் உழைத்து சம்பாதித்த பணத்தை சாப்பிட்டுவிட்டு எதுவும் நடக்காதது போல நடந்து கொள்ளாதீர்கள். இதைத் தொடர்ந்து அடுத்த சில மணி நேரத்தில் ஹனேந்திர பிரதாப் சிங் மற்றொரு பதிவை செய்துள்ளார். அதில் குரோ குழுவுடன் நாங்கள் பலமுறை பேச்சுவார்த்தைகள் மற்றும் இறுதியாக அவர்கள் தாங்கள் தவறு செய்ததை ஒப்புக்கொண்டனர். மேலும் அவர்கள் தவறான என்ட்ரியை உருவாக்கியுள்ளனர் மற்றும் தவறான போலியோ உருவாக்கப்பட்டது என்று விளக்கம் கொடுத்துள்ளனர். இறுதி தீர்வாக பராக் பரிக் ஃபண்டில் முதலீடு செய்யப்பட்ட தொகை மற்றும் அதன் இன்றைய மதிப்பின் இணையான தொகையை திரும்ப அளிக்க குரோ முடிவு செய்துள்ளனர். எனினும் முன் நிபந்தனையாக இந்த பதிவை சமூக வலைதளங்களிலிருந்து நீக்குமாறு கோரியுள்ளனர். இந்த பதிவு பலரையும் அடையவும் சரியான தீர்வு அடையவும் அனைத்து ஆதரவுக்கும் உதவிக்கும் சமூக வலைதள வாசிகளுக்கு நன்றி தெரிவித்திருந்தார். நான் உண்மையில் இந்த பதிவை நீக்கியிருக்க மாட்டேன். ஆனால் அந்த தொகை குறிப்பிடத்தக்கதாகவும் முக்கியமானதாகவும் இருப்பதால் நான் இந்த பதிவை நீக்க வேண்டியிருக்கும் என மேற்கூறிய பதிவு கமெண்டில் விளக்கம் கொடுத்துள்ளார். நீங்களும் பராக் பரிக் ஃபண்டில் முதலீடு செய்திருந்தால் உடனே உங்கள் முதலீட்டை செக் செய்யுங்கள். ரெடீம் ஆஃப் காட்டுகிறது அல்லது இறுதி ரெடீம் ஆப்ஷன் வரை செல்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology.